இதுக்கு முன்னால பயன்படுத்தின இந்த உத்திகளை வந்து எப்படி செயலாக்கத்துக்கு கொண்டுட்டு வர போலாம் அப்படின்றதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வீண் அலைச்சலை மிச்சப்படுத்துதல். இங்க பாருங்களேன், மிச்சப்படுத்துதல்ன்ற வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க. மிச்சப்படுத்துதல்னா என்ன? சேஃப். ஓகேவா? வீண் அலைச்சலை குறைத்தல்னு அவங்க சொல்லல, மிச்சப்படுத்துதல் சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த ஹை வொக்காப்ஸ் அப்படின்னு ஆசையை சொல்லணும் இல்லையா? சொல் வளங்கள் நீங்க எழுதும் பொழுது மேபி நீங்க எழுதியிருக்கலாம் வீண் அலைச்சல் குறையும், அலைச்சல் இல்லை அப்படிலாம் நீங்க எழுதியிருக்கலாம். ஆனா வந்து இங்க வந்து நீங்க சொல்வளங்களை வந்து நீங்க கொஞ்சம் கூடுதலான நல்ல நல்ல சொல்வளங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கூடுதல் மதிப்பெண்கள் பெறுவதற்கு உதவி செய்யும். பரபரப்பான வாழ்க்கை சூழல். பரபரப்பான வாழ்க்கை சூழல் யாருக்கு? பரபரப்பான வாழ்க்கை சூழல். பரபரப்புனா என்ன? அப்படியே ரஷ்ஷிங்கா. இத்தகைய வாழ்க்கை சூழல் யாருக்கு இருக்கு? இன்றைய சிங்கப்பூர் மக்களிடையே. ஆமா இல்லையா? உங்க பெற்றோர்களும் வேலைக்கு செல்லக்கூடிய பெற்றோர்களா இருந்தா உங்களுக்கு தெரியும். நம்பிக்கைக்குரிய விற்பனை தளங்கள். தளங்கள் அப்படின்னா வெப்சைட், சைட்ஸ். ஓகே, சைடு. இப்ப வந்து ரொம்ப வந்து விற்பனை தளங்கள் இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஷாப்பி பத்தி சொல்லலாம். வேற என்ன இருக்கு? அமேசான், அந்த மாதிரி பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா?